மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரபரப்பாக பேசப்படும் நிலையில் தவறான செய்தி பரவுவதாகவும் உண்மையில் நடந்தது என்ன என்பது தொடர்பாகவும் காங்கிரஸ் விளக்கம் கொடுத்துள்ளது. பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணியில் கடந்த சில நாட்களாகவே விரிசல் விழுந்து வருகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் INDAA கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவுடன் கைகோர்த்த நிலையில் மேற்கு வங்காளத்திலும் பூகம்பம் கிளம்பியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் தனித்து களமிறங்குவதாக அதிரடியாக அறிவித்தார் மம்தா பானர்ஜி. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். பீகாரை தொடர்ந்து தற்போது மேற்கு வங்காளத்தின் மால்டா மாவட்டத்தில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார் ராகுல் காந்தி. இந்த நிலையில் ராகுலின் கார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. இந்த தாக்குதலில் காரின் பின்புற கண்ணாடி நொறுங்கியது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. மர்ம நபர்கள் கார் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படாததே தாக்குதலுக்கு காரணம் என்றும் விமர்சித்தார் மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. இந்த நிலையில் ராகுல் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தவறான தகவல் பரவி வருவதாக காங்கிரஸ் விளக்கம் கொடுத்துள்ளது. அந்த பதிவில் மேற்கு வங்காளத்தில் ராகுலை சந்திக்க ஏராளமானோர் குவிந்தனர். ராகுலை பார்ப்பதற்காக வந்த பெண் ஒருவர் திடீரென கார் முன்பு வந்ததால் பிரேக் போடப்பட்டது. அப்போது பாதுகாப்பு வளையத்தில் பயன்படுத்தப்பட்ட கயிற்றால் காரின் கண்ணாடி உடைந்தது. மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக ராகுல் காந்தி நீதி கேட்டு போராடி வருகிறார். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.